ஹாய் கேஸ், வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் டிசி கெனேஜ் அன்பாக்ஸ் தான். ஸோ இந்த ஃபுல் பாக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். மேலே உள்ள ட்ரே பார்த்தீங்கன்னா இருக்காது, பட் ஃபுல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சி. இந்த இதோட சீல் ஓப்பன் பண்ண கூட பார்த்தீங்கன்னா அதிலே தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே உள்ள ட்ரே மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சம்திங் ஏதோ கிடச்சிருச்சு. ஸோ ஐ திங்க் இதில் கண்டிப்பாக வந்து எனக்கு கிடச்சல பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பேட்மேன் இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் மிக்ஸ் கூட என்ன பண்ணேன், ஏன்னா தனித்தனியாக வாங்கின கிண்டத்தில் பார்த்தீங்கன்னா 1-2 உள்ளே எடுத்து போட்டேன். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆகலை செட்டை, நான் பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்து போட்டேன். ஸோ ஒரே ஒரு கோல்டன் பேட்மேனாக பார்த்தீங்கன்னா அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஓனை பார்த்தீங்கன்னா எடுத்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு நான் இதை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துடுறேன். ஸோ இப்போ தான் உங்களுக்கு கிண்டத்தில் பார்த்தீங்கன்னா கணக்கு தெரியும் பார்க்கறதுக்கு. ஸோ பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். ஓகே, அந்த பாய்ஸ் நேவியோட அந்த பேக்கில் உள்ள டேக் இருக்குது. ஓகே, செகண்ட் ஒன் அந்த கேப்டூனோட ஒரு அந்த ஃபங்கோ பென்சில் பின்னாடி மாட்டக்கூடிய அந்த ஒரு பென்சில் ஹோல்டர் பண்ண இருக்குது. பாருங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கரோட ஒரு அந்த பேக் டேக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அடுத்து நம்பர் 4 மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கரோட பேக் டேக் தான் எனக்கு கிடச்சிருக்குது. நம்பர் 5 ஓகே, ரிவர்ஸ் ஃப்ளாஷ் தான் கிடச்சிருக்குது. பாருங்க, ஸோ ரிவர்ஸ் ஃப்ளாஷ். அடுத்து நம்பர் 6 இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃப்ளாஷ், இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ். ஸோ பாருங்கள், ஃப்ளாஷ், இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃப்ளாஷ் கிடச்சிருக்கு. ஸோ நம்பர் 7 அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த கேட்மேனோட பென்சில் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட் லேயரோட லாஸ்ட் கிண்டேஜ் ஆகுது. அகெயின் அதே தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஐ திங்க் நான் மிக்ஸ் பண்ணல. பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் பேட்மேன்லாம் பார்த்திங்கன்னா ஒரே செட்டில் வராது போல். வந்ததை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த ஜோக்கர் இதுவும் கேட்மேனோட அந்த பென்சில் ஹோல்டர் தான். இப்போ செகண்ட் லேயரில் ஃபஸ்ட் கிண்டேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹார்லி குயினோட அந்த ஒரு கீச்சன் அப்புறம் பேக் டேக் தான் இருக்குது, ரெண்டுமே சேர்ந்தது அது. அடுத்து நம்பர் 2 செகண்ட் லேயரில் செகண்ட் ஒன். ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா கேட்மேனோட அந்த பென்சில் ஹோல்டர் தான். நான் மிக்ஸ் பண்ணலே பார்த்திங்கன்னா இது ஒரே மாதிரி இருக்கிறது கூட மிக்ஸ் பண்ணியிருப்பேன் போல், ஏன்னா ஃபுல்லாகவே அது மட்டும் தான் இருக்குது. ஸோ செகண்ட் லேயரில் தேர்ட் ஒன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பேட்மேன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், பேட்மேன். செகண்ட் லேயரில் உள்ள 4th கிண்டேஜ் ஆகுது. பாய்ஸ் நேவியோட பேக் டேக். ஐ திங்க் கோல்டன் பேட்மேன் கிடைக்க வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். அகைன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது.
ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஃப்ளாஷ். நான் மிக்ஸ் பண்ணதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே இதை பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்குது. கடைசி 3லேயே கோல்டன் பேட்மேன் கிடச்சிட்டா நல்லாயிருக்கும். இந்த ஜோக்கரோட பேக் பேக் டேக், லாஸ்ட் 2 அகைன் பார்த்தீங்கன்னா கேட்டுமோட பென்சில் ஹோல்டர். இதான் மேலே லாஸ்ட் கிடைச்சாய். கண்டிப்பாக கோல்டன் பேட்மேன் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒண்டர் மேனோட மொபைல் ஸ்டாண்ட் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. ஸோ இப்போ வீடியோ எடிட் பண்ண தெரியலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிட்ட பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ இது தேவைப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 டாய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். மீதி பார்த்தீங்கன்னா நான் இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாய் ஹேட் பண்ணேன்னா அது வந்து இந்த கேட்மனோட அந்த பென்சில் ஹோல்டர் தான். அது ஒரு பாக்ஸில் வந்து 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 5 கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு சத்தியமாக தெரில. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கீச்சரு பேக் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதே பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நம்மளுக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் பாக்ஸ் பார்த்துருக்கேன். டாட்டா, பை பை.